இன்னைக்கு நம்ம எல்லார் வாழ்க்கையும் புரட்டி போட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். பயம். நம்ம ஒரு ஜாபை சேஞ்ச் பண்ணலாம்னு நினைப்போம், ஆனால் பயம். நம்ம மற்றவங்க முன்னாடி தைரியமாக பேசி பீப்புளை இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம், ஆனால் நம்ம பயம் நம்மளோட தொண்டையை அப்படியே பிளாக் பண்ணிடும். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட தைரியமாக நான் இதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லணும்னு நினைப்போம், ஆனால் பயம் நம்மளை அப்படியே அமைதியாக்கிடும். இந்த பயம் அப்படிங்கிறது எங்கேருந்தோ அப்படியே குதிச்சு வர விஷயம் கிடையவே கிடையாது. நம்மள மற்றவங்களோட ஒப்பிட்டு அடிக்கடி கம்பேர் பண்ணி பேசுறதுனாலையும் நம்மளோட அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னாலையும் இந்த சமூகம் நமக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிற அந்த எமோஷ்னல் ப்ரெஷர்னாலையும் தான் இந்த பயம் வருது. இதனால தான் இந்த பயம் நமக்குள்ளே உட்காந்துட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டே இருக்கு. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சின்ன வயசுலேருந்தே ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்துட்டாங்கல்ல, அதனால தான் நம்ம இப்போ வளர்ந்து கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜாக்கிரதையாகவே இருக்கோம். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பயம் அப்படிங்கிறது நம்ம எதிரி கிடையவே கிடையாது. அது நம்ம பிரெயின் நமக்கு தர ஒரு வகையான சிக்னல். இந்த வார்னிங் சிக்னல் என்ன அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக புரிஞ்சு செயல்பட்டோம் அப்படின்னா இந்த பயத்தை யூஸ் பண்ணியே நம்ம சக்ஸஸ் ஆகிடலாம். இந்த பயத்தை ஹேண்டில் பண்ண பவர்ஃபுல்லான ஜேர்னலிங் டெக்னிக்ஸும் அஃபர்மேஷன்ஸும் இந்த வீடியோவோட கடைசியில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம மனசு ஆரோக்கியமாக இருந்தாலே ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக மன தெளிவோட ஒரு ஆர்வத்தோடு பண்ணுவோம்ல, இந்த மாதிரி நம்ம ஒர்க்கை டெடிக்கேட்டடாக பண்ணோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம் இல்லையா? அதுக்காக தான் நம்ம மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், செல்ஃப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸை நான் தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டுட்டு வரேன். என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை பாருங்கள். பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கனையும் அழுத்திக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் வாரந்தோறும் உங்களை வந்து சேரும். சரி, இந்த பயம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போமா? இதை பற்றி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்தது அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சின்ன வயசில் நம்ம நெருப்பு கிட்ட கை வைக்க போனால் நம்ம அம்மாக்கள் எல்லாரும் நெருப்பு கிட்ட போகாத சுற்றும் அப்படின்னு கத்துன உடனே நம்ம டக்குன்னு கை எடுப்போம்ல. அடுத்த தடவையிலேருந்து அந்த நெருப்பை பார்த்தாலே நம்ம கொஞ்சம் பயந்துட்டு தள்ளியே நிற்போம். ஏன்னா நெருப்பு நம்மளை சுற்றும், நம்மளை காயப்படுத்திடும் அப்படின்னு நம்ம பிரெயின் அதை பார்க்கும்போதெல்லாம் ஒரு சிக்னல் கொடுத்துட்டே இருக்கு, ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துட்டே இருக்கும். இந்த சிக்னல் தான் போக போக பயமாக கன்வெர்ட் ஆகுது. நம்மளை ஒரு டேஞ்சர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் பயம். நம்ம பிரெயினை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கமோ புலியோ நம்மளை துரத்துறதும், நம்ம கிளாஸில் நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு இருக்கும் போது திடீர்னு டீச்சர் நம்மளை கேள்வி கேட்குறதும், நம்ம இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதும், இது எல்லாமே ஒன்று தான். இது எல்லாமே நம்மளை அச்சுறுத்துகிற விஷயங்கள், அதாவது நம்மளை சேஃபாக ஃபீல் பண்ண வைக்காத விஷயங்கள். இதில் நீங்கள் ஒன்று அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பயம் அப்படிங்கிறது நம்ம கூடவே பிறக்கிற விஷயம் கிடையாது. நம்மளை சுற்றி நடக்கிறத வச்சு, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க செய்யறத வச்சு நம்ம கற்றுக்கிற விஷயம்தான் பயம். சின்ன வயசில் நம்ம அடிக்கடி கேட்குற விஷயங்கள் தான் அடல்ட்டில் அது பயமாகுது. சின்ன வயசுலேருந்தே பேசிகிட்டே இருக்காத, அனாவசியமாக பேசாத அப்படின்னு சொல்லப்படுற குழந்தைகள் தான் பெருசான உடனே ஃபியர் ஆஃப் ஸ்பீக்கிங்கை ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்படி நீ பண்ணலன்னா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, நீ மார்க் வாங்கலைன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லப்படுற குழந்தைங்க தான் ஃப்யூச்சரில் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுறாங்க. சேஃபாக விளையாடுப்பா, உனக்கு தெரியாத விஷயத்த நீ ஏன் பண்ணுற அப்படிங்கிறத நம்ம கேட்டு தான் இந்த ஃபியர் ஆஃப் டேக்கிங் ரிஸ்க் அப்படிங்கிறது வருது. நம்ம எல்லா விஷயத்துக்குமே இறங்கி ஒரு ரிஸ்க் எடுக்கவே பயப்படுறோம்ல, அது ஏன் இப்போ புரியுதா? ஃபியர் அப்படிங்கிறது நம்ம பர்சனாலிட்டி கிடையவே கிடையாது. அது நம்ம ஆழ் மனசில் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ப்ரோக்ராமிங்கை நம்ம நினச்சா கண்டிப்பாக மாற்ற முடியும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோன்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாக இதெல்லாம் ஒரு மேட்ரா நம்ம ஈஸியாக பண்ணிவிடுவோம் அப்படின்னு தெனாவட்டாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் நம்மளால் ஜெயிக்க முடியாது. இதுக்கு தான் பேலன்ஸ்டு ஸ்டேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னால் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் இருக்குது. அதுக்காக நான் என்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன், நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுறேன். இந்த பயம் பதட்டம்லாம் இருந்தாலும் இந்த டைமில் இந்த விஷயம் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து நான் ஆக்ஷனில் இறங்குறேன், அதை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்திக்கு சின்ன வயசுலேருந்தே பப்ளிக் ஸ்பீக்கிங்னா பயம். ஸோ அவள் சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலில் ஸ்டேஜ் ஷோஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டா. ஸ்டேஜில் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாலே ரொம்ப பயப்படுவா. பப்ளிக்கில் 4 பேர் வர இடத்துக்கு போகணுன்னாலே அதை அவாய்ட் பண்ணிடுவா. இது அவளுக்கு அப்படியே பழக பழக எனக்கு கான்ஃபிடென்ஸே இல்லை, எனக்கு யார்கிட்டையும் பார்த்து பேசுகிறதுக்கான தைரியமே இல்லைன்னு அவளே சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது பிரச்சனையே இல்லை. அவள் பயந்து ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுறாள், இந்த அவாய்டன்ஸ் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. உங்களுக்கு ஒரு விஷயத்தில் கான்ஃபிடென்ஸே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதை பார்த்து பயப்படுறீங்க, எந்த விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத யோசிச்சு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சரி, இந்த பயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? முதல்ல இந்த பயத்தை பார்த்து ஓடாமல் அதை ஃபேஸ் பண்ணுங்கள்.
இந்த பயம் என்கிட்ட என்ன சொல்ல வருது, எனக்கு எந்த மெசேஜை கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுங்க. நம்ம முன்னாடி இந்த நெருப்பு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அந்த மாதிரி நம்ம பயம் நம்மளை எதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுது அப்படிங்கிறத கவனிச்சு பாருங்க. அது நம்மளை எதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுதோ அந்த மெசேஜை எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான ஆக்ஷன்ஸை தைரியமாக எடுங்க. நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கீங்க அப்படின்னா அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வாங்க. பயம் இல்லாமல் கண்டிப்பாக வளர்ச்சி இல்லவே இல்லைங்க. ஃபியர் ப்ளஸ் ஆக்ஷன் இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பயம் இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம்ல, அங்கே தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நம்ம லைஃபையே மாற்றும். அதுக்கப்புறமா மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறதை நிறுத்துங்க. பாதி பயம் நம்மளோட கம்பேரிசனால தான் வருது. அவன் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறானே, நம்மளால் இவ்வளோ பண்ண முடியுமா, அவளுக்கு எவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்குது பாரு, நமக்கு தான் ஒரு டேலண்ட்டும் இல்லையே, இந்த மாதிரி நினைக்கிறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள். உங்கள் ரேஸை நீங்கள் ஓடினா மட்டும் போதும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரோடையும் நம்மளால் ரேஸ் ஓட முடியுமா? கான்ஃபிடென்ட்டான மக்களுக்கு கூட உள்ள பயம் இருக்குங்க. அவங்க அந்த பயத்துக்கு ரொம்ப பவர் கொடுக்காம அதை ஃபேஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சரி, இந்த பயத்தை நம்ம சேஃபாக வெளியேற்ற சில ஜேர்னலிங் ப்ராம்ப்ட்ஸ் மற்றும் அஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். தினமும் இந்த ஜேர்னலிங் எக்ஸசைஸை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஒரு நோட் புக்கும் சில பென்ஸ் மார்க்கர்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. முதல் கொஸ்டின், நான் எதுக்காக பயப்படுறேன்? உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன பயம் அப்படிங்கிறத ஒரு சென்டென்ஸில் கிளியராக எழுதுங்க. அடுத்ததாக, இந்த பயத்தை நான் எப்போ முதல்ல ஃபீல் பண்ணேன்? நான் சின்ன வயசில் இருக்கும்போதா, ஸ்கூல் படிக்கும்போதா, இல்லை ஏதாவது ஒரு குடும்ப சூழ்நிலையினால நான் இந்த பயத்தை ஃபேஸ் பண்ணனா அப்படிங்கிறத எழுதுங்க. அடுத்ததா, இந்த பயம் என்னோட அனுபவத்தினால வந்ததா இல்லைனா வேற யாராவது சொல்லி வந்ததா அப்படிங்கிறத எழுதுங்க. நாலாவதா, இந்த பயம் என்னை எதுலேருந்து பாதுகாக்க ட்ரை பண்ணுது அப்படிங்கிறத எழுதுங்க. நான் தோத்துடுவேன்னு என்னை பாதுகாக்க ட்ரை பண்ணுதா, இல்லைனா நான் எங்கேயாவது ரிஜெக்ட் பண்ணப்படுவேன் அப்படின்னு என்னை பாதுகாக்க ட்ரை பண்ணுதா, இல்லை நான் அசிங்கப்படுவேன், இல்லை இந்த விஷயம் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப வலி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பயம் எனக்கு வருதா அப்படிங்கிறத நீங்கள் எழுதுங்க. யாரோட எதிர்பார்ப்பை நான் டிசப்பாயிண்ட் பண்ண பயப்படுறேன் அப்படிங்கிறத எழுதுங்க. அடுத்தது, நான் பண்ணுற வேலையை பற்றி இந்த சமூகத்துக்கு எந்த ஒப்பீனியனும் இல்லை, அவங்க எதுவுமே சொல்ல போகிறதில்ல, யாருமே எதுவுமே சொல்ல போகிறதில்ல அப்படின்னா இன்னைக்கு நான் என்ன முடிவெடுப்பேன் அப்படிங்கிறத எழுதுங்க. சரி, மேக்ஸிமம் என்ன வேர்ஸ்ட் கேஸ் நடக்கும் அப்படிங்கிறத எழுதுங்க. ஒருவேளை அந்த வேர்ஸ்ட் கேஸ் நடந்துச்சு அப்படின்னா நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் அப்படிங்கிறத எழுதுங்க. அடுத்ததா, இந்த பயம் எனக்கு இருந்தாலும் இப்போ நான் என்ன சின்ன ஆக்ஷன் என்னால் எடுக்க முடியும் அப்படிங்கிறத எழுதுங்க. அடுத்ததா, இந்த பயத்தினால நான் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலைன்னா 1 வருஷத்துக்கு அப்புறமா என்னோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எழுதுங்க. ஃபைனலாக, இந்த பயம் இருந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணி இந்த ஆக்ஷன் எடுத்தேன்னா என்னோட லைஃப் 1 இயர்க்கு அப்புறமா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எழுதுங்க. இப்போது நம்ம பயத்துக்கான சில அஃபர்மேஷன்ஸை பார்க்க போகிறோம். நான் இந்த நொடி சேஃபாக இருக்கேன். பயம் அப்படிங்கிறது ஒரு சிக்னல் தான், அது ஒரு கமாண்ட் கிடையாது. என் மனசில் கொஞ்சம் பயம் இருந்தாலும் என்னால் முன்னேற முடியும். நான் ஒரு விஷயத்த பர்ஃபெக்டாக பண்ணுறேன் அப்படிங்கிறத விட அதை தொடர்ந்து பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் நான் சூஸ் பண்ணுறேன். என் பயத்துக்கு எதிராக நான் ஒரு தடவையும் ஆக்ஷன் எடுக்க என்னோட தைரியம் வளருது. மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற பயத்தை நான் இப்போவே ரிலீஸ் பண்ணுறேன். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வளரணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இந்த பயமே வருது. உங்கள் வளர்ச்சிக்கான டூல் அது. நீங்கள் எந்த விஷயத்துலலாம் வீக்காக இருக்கீங்க, எந்த விஷயத்துலலாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத உங்கள் பயம் தான் உங்கள்கிட்ட சொல்லும். ஸோ உங்களோட பயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் முன்னேற்ற பாதையிலேயே போங்க. ஃபெயிலியர் அப்படிங்கிறது தப்பு கிடையாது. பட் அந்த ஃபெயிலியருக்கு பயந்து நம்ம ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணாமலே இருக்கோம்ல, அதுதான் தப்பு. இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணாமலே விட்டோம்னா நம்ம லைஃப்பில் நிறையவே மிஸ் பண்ணுவோங்க. சக்ஸஸ் பிகின்ஸ் த மொமெண்ட் யூ ஸ்டாப் ஃபியரிங் ஃபெயிலியர். கடந்த காலத்து கஷ்டங்களும் வலிகளும் உங்களை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குது, உங்களை எந்த வேலையும் செய்ய விடாமல் தடுத்துட்ருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கைடட் மெடிடேஷன் டெக்னிக்கை நான் ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.